இந்த 3 நட்சத்திரங்கள் தான் நம்ம பார்க்கணும். இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருக்கிறதா? இதை தூக்கி இந்த 3 கிரகத்தில் நட்சத்திரம் இருந்தா அதுக்கு நீங்க ரெக்டிவேஷன் கொடுங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரா 5வது தசையா என்ன தசை வரும்? செவ்வாய் தசை வரும். இப்போ அவன் சாத்திரத்தில் சொல்லியிருக்கான், நம்ம ஆளுக்கு என்ன சொல்லியிருக்கான்? அசுபதியில் பிறந்தா 5வது தசை செவ்வாய் தசை மாரக தசை அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ சித்திரை முருகேஸ்வரன் அவிட்டத்தில் பிறந்தா 4வது தசை சனி தசை மாரக தசை அப்படின்னு சொல்கிறான். இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். மற்றது கூட குரு ராகு கூட நம்ம எடுக்கலாம், அவ்வளோ பாதிப்பும் அதில் இல்லை. இந்த 5வது தசை செவ்வாய் தசை ஒரு அம்மாவுக்கு செவ்வாய் போய் மகத்தில் போய் உட்காந்துருக்கு. அந்த அம்மாவும் அசுபதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்போ அது நல்ல வசதியான வீடு. அவங்க அப்பா இந்த பிள்ளைக்குன்னு ஒரு வீடெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகள வளர்ந்து வரும்போது இந்த செவ்வாய் தசை தொடக்கம். இதை கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன செஞ்சுதான் அந்த பிள்ளைகளை பூரா விரட்டி விட்டுட்டு சொத்தை பிடிக்கிட்டு வெளியே விட்டாங்க. சரி, தனியாக போய் உட்கார்ந்துருக்கு. கஷ்டம், உடல்நிலை பாதிப்பு. ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு கேன்சர். என்ன சொல்ல வேணும்? இந்த செவ்வாய் தசை நீங்கள் நல்லா கவனிங்க. அசுபதி மூலத்தில் பிறந்தவங்களோட 5வது செவ்வாய் தசை எப்படி கடப்பாங்கன்றதே பெரிய கஷ்டம். ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஆனால் இங்கே செவ்வாயும் மகத்தில் இங்கே உட்காந்துருச்சு. சரி, இப்போ இது என்ன செய்யுது? இதுக்கு வழிபாடு அப்படின்றத ஒரு ரெமடியும் நம்ம கொடுத்துடணும். நம்ம எங்கே இப்போ நேராக நமக்கு ஒரு கஷ்டம், இதை என்ன பார்க்கணும்? சரி, நம்ம விமன் சாரை பார்த்தோம்னா மார்க்கெட்டை சுற்றுறதா மந்தையை சுற்றுறதான்னு சொல்லுவார்னா இவர்கிட்ட போக முடியும்? இவர்கிட்ட போனா ஏய் அதெல்லாம் கூடாது, நீ அதெல்லாம் பார்க்கப்படாது, நீ எங்க பரதேசியா போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனா என்ன அப்ப அப்ப அதுக்குத்தான் தீர்வு வச்சிருக்கான். சரியா? இப்ப காலையில் நினைச்ச உடனே இதை செஞ்சு கொள்ள பேரு, அதாவது உலகத்துல நிறைய பேரு இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு போன் பண்ணி சொல்றது நமக்குத்தான் பெருமை. சரியா? இதை கொள்ள பேர் இது பண்ணியாச்சு. இந்த அம்மா நம்மளெல்லாம் பார்க்கல, யூடியூப்பை பார்த்துருக்கு. விடாம செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போயிடுச்சு. ஒரு அருகம்புல் மாலையை போட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது சுத்திக்கிட்டு வருடக்கணக்காக சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த செவ்வாய் தசையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் 2 வருஷம் கழிச்சு இந்த வீடை பிடிங்கிட்டு விட்டாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க. அவங்க இந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் அதே வீட்டில் குடியிருக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எஜுகேஷன் செலவு எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதே செவ்வாய் தசையில் அதே வழிபாட்டு முறையில் இருக்கும்போது ஒரு நாள் அடையாருக்கு போயிருக்கு மருந்து வாங்க. இது நடந்த நிகழ்ச்சி, இது உண்மை நிகழ்ச்சி. கற்பனையில எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த கற்பனை கேட்சியம் அதெல்லாம் நம்மகிட்ட ஒரு பங்கும் கிடையாது. என்ன அப்ப அடையாறுல போய் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு, மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. என்ன அங்கே போனோன்னா மருந்தெல்லாம் வாங்கிருச்சு. ஒரு ஃபாரின் டாக்டர் வந்திருக்கான், கேம்ப் போட்டிருக்கான். சரி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்கு. அவன் ஒரே ஒரு மாத்திரை அடிச்சுட்டு வேற ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கான். இந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னே அந்த அம்மாவுக்கு கேன்சர் கிளியர். இப்ப நீ வழிபட்டது நடந்ததா இல்லையா? இப்ப வழிபாட்டுக்கு ஒரு பலன் உண்டா இல்லையா? அப்ப அதை தெரிஞ்சு சொல்லு, தெரியாம பேசக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கு. நீ யாரை வணங்கணும் அப்படின்னு உன் ஜாதகத்தில் இருக்கு. நீ அதப்படி உனக்கு இல்லாத நாட்கள்ல போய் இவன் சொன்னா நான் வெள்ளிக்கிழமை தான் வழிபடுவேன், இவன் சொன்னா நான் செவ்வாய்க்கிழமை தான், இந்த செவ்வாயும் வெள்ளியும் உனக்கு எதிர்மறையா இருந்துச்சுன்னு வைங்க, நீ வழிபட்டு என்ன புண்ணியம் இல்லையா? அப்ப உனக்குரிய நாளை தேர்ந்தெடு.